நெக்ஸ்ட்டு ஸ்டிச் ரோட் ஸ்டிச். இப்போ ரோட் ஸ்டிச் பண்ணுறதுக்காக நான் இங்கே ஒரு ஸ்கொயர், சர்க்கிள், ஒரு ஹார்ட் ஷேப் அப்படி வரைச்சிருக்கேன். அப்போ நமக்கு ரோட் ஸ்டிச் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸ்கொயர் ஸ்டிச் பண்ணுறதுக்கு நமக்கு முதல்ல இந்த எண்டில் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்படி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதோட ஆப்போசிட் பிளேஸில், அதாவது இந்த பக்கத்தில் தான் அந்த ஸ்டிச்சை உள்ளால் கொண்டு போகணும். அப்புறமா அதோட பக்கத்தில் சேர்த்து அப்படியே வெளியே கொண்டு வரணும். இதிலேருந்து மேல் பக்கமாகவும் இந்த பக்கத்துலேருந்து கீழ்ப்பக்கமாகவும் நம்ம ஸ்டிச் பண்ணணும். அப்போது இந்த பக்கம் ஸ்டார்ட் பண்ணி இந்த ஸ்டிச்சோட இந்த சைடில் தான் அதை ஸ்டிச் பண்ணி முடிக்கணும். இனி இந்த சர்க்கிளில் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த ரோட் ஸ்டிச் பண்ணும்போது முதல்ல அந்த ஷேப், எது ஷேப்புனாலும் அதை 2 பார்ட்டாக செப்பரேட் பண்ணணும். நம்ம ஸ்கொயர் பண்ணும்போது கொஞ்சம் சேர்த்து ஸ்டிச் பண்ணணும். ஆனால் இந்த சர்க்கிளில் நான் கொஞ்சம் கேப் விட்டு ஸ்டிச் பண்ண போகிறேன். அது சேர்த்து நமக்கு ஸ்டிச் பண்ணலாம். ஸ்டிச் பண்ணும்போது நம்ம இந்த பக்கத்தில் ஸ்டார்ட் பண்ணி இப்படியே போகணும். அது அடுத்து இந்த பக்கமாக இந்த வழியாக இங்கே வரணும். இனி ஹார்ட் ஷேப்பில் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்காக நமக்கு இந்த பாயிண்டில் ஸ்டார்ட் பண்ணணும். இந்த ஷேப்ஸுகளில் மட்டும் இல்லாமல்
நமக்கு சிமெட்ரிக்காக கிடைக்கிற எல்லா ஷேப்ஸ்கள்லையும் இந்த ரோட் ஸ்டிச் பண்ண முடியும். சிமெட்ரிக்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது நம்ம ஒரு பிக்சர் எடுத்துட்டோம்னா அதை நம்ம ரெண்டாக செப்பரேட் பண்ணும்போது அதோட 2 பார்ட்ஸும் நமக்கு சேமாக கிடைக்கும். இந்த ஸ்கொயர்லேயே நமக்கு 2 பார்ட்டும் ஒரே மாதிரி கிடச்சிருக்கு. அதே மாதிரி தான் சர்க்கிள், அதே மாதிரி ஹார்ட் ஷேப்லேயும் கிடைக்கும். இந்த ரோட் ஸ்டிச்சு நமக்கு ஃபில்லிங் ஸ்டிச்சாகவும் ஸ்டிச் பண்ணலாம்.